அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 2025 ஜனவரி முதல் மே மந்த் வரை உள்ள கரண்ட் அஃபேர்ஸ், முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் 112 என்னங்கிறத பார்த்துடலாம். இதை ஜஸ்ட்டு நீங்கள் காது கொடுத்து கேட்டால் கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். முதல் கேள்வி, இந்திய அரசாங்கத்தின் சாசெட் செயலி எதனுடன் தொடர்புடையது? இந்திய அரசாங்கத்தின் சாசெட் செயலி பார்த்திங்கன்னா பேரிடர் மேலாண்மை உடன் தொடர்புடையது. கஸ்தூரி ரங்கன் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். இஸ்ரோவின் 5வது தலைவராக பணியாற்றினார். 2012 மேற்கு தொடர்ச்சி மலைக்குழுவின் தலைவர். தேசிய கல்விக் கொள்கை 2020 பரிந்துரைத்த குழுவின் தலைவராக இருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. தமிழர்களின் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்ற புத்தகத்தை வெளியிட்டது யார்? தமிழர்களின் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் புத்தகத்தை வெளியிட்டது நிதித்துறை. முன்னாள் தலைவர் கருணாநிதி பெயரில் ஒரு புதிய பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது? முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் புதிய பல்கலைக்கழகம் அமைய உள்ள இடம் கும்பகோணம். இந்தியாவின் முதல் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்கா எந்த மாநிலத்தில் நிறுவப்படும்? அந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தில் இந்தியாவின் முதல் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைக்கப்படும். யுனெஸ்கோவின் உலக நினைவு பதிவு 2025 எந்த பண்டைய இந்திய உரை சேர்க்கப்பட்டுள்ளது? யுனெஸ்கோவின் உலக நினைவு பதிவு 2025 எந்த பண்டைய இந்திய உரை? அது பார்த்தீங்கன்னா நாட்டிய சாஸ்திரம் மற்றும் ஸ்ரீமத் பகவத்கீதை என்ற உரை சேர்க்கப்பட்டுள்ளது. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஐக்கிய நாடுகள் சபை 2025 ஆண்டை சர்வதேச குவாண்டம் தொழில்நுட்ப ஆண்டாக கடைபிடிக்கிறது. ஏப்ரல் 14 உலக குவாண்டம் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா 2023 தேசிய குவாண்டம் மிஷனை தொடங்கியது. அந்த மிஷன் தொடங்கியது. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. 2025 ஆண்டிற்கான திருநங்கை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? திருநங்கை விருது பார்த்தீங்கன்னா பொன்னி மற்றும் ரேவதி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டிற்கான மா அரங்கநாதன் இலக்கிய பரிசு யாருக்கு வழங்கப்பட உள்ளது? மா அரங்கநாதன் இலக்கிய பரிசு தமிழவன் மற்றும் திருநாவுக்கரசு அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். எஸ். ராமகிருஷ்ணன் பாரதிய பாசா விருது 2025 விருதை பெறுவார். 2018 ஆண்டு தனது சஞ்சாரம் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். அவர் பார்த்தீங்கன்னா எஸ். ராமகிருஷ்ணன். இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. ராமேஸ்வரத்தில் உள்ள இந்தியாவின் முதல் செங்குத்து லிப்ட் ரயில்வே கடல் பாலம் செங்குத்தாக எவ்வளவு அளவு உயரும்? இது இப்போ பார்த்துருப்போம் நியூஸ்லாம். இது பார்த்தீங்கன்னா 17 மீட்டர் அந்த கடல் பாலம் செங்குத்தாக உயரும். புதிய பாம்பன் பாலத்தை செங்குத்தாக உயர்த்தப்படுவதற்கு எடுக்கப்படும் நேரம் எவ்வளவு? அந்த நேரம் பார்த்தீங்கன்னா 5 நிமிடம் 30 வினாடிகள் தேவைப்படுகிறது. கிப்லி கார்ட்டூன்கள் எந்த நாட்டில் தோன்றின? இந்த கிப்லி கார்ட்டூன்கள் ஜப்பான் நாட்டில் தோன்றின ஆகும். எந்த நீதி கட்சி தலைவரின் 100வது நினைவு தினம் சமீபத்தில் அனுசரிக்கப்பட்டது? அந்த தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிட்டி தியாகராயர் என்பது அவரோட 100வது நினைவு தினம் சமீபத்தில் அனுசரிக்கப்பட்டது. பின்வரும் ஆளுமையை தேர்வு செய்யவும். சுதந்திரத்திற்கு பிறகு சென்னை சமூக நல வாரியத்தின் தலைவராக அவர் பணியாற்றினார். மகாத்மா காந்தியின் கட்டளைப்படி அவர் துளசி ராமாயணத்தை தமிழில் மொழிபெயர்த்தார். இதில் அந்த ஆளுமை யாருன்னு பார்த்தீங்கன்னா அசலாம்பிகை அம்மாள். இந்திய அரசு இரத்த சோகை முக்த பாரத் திட்டத்தை எந்த ஆண்டில் தொடங்கியது? இந்திய அரசு 2018 ஆண்டில் தான் அந்த இரத்த சோகை முக்த பாரத் திட்டத்தை தொடங்கியது. தமிழ்நாடு காவலர் தினம் என்று கொண்டாடப்படும்? தமிழ்நாடு காவலர் தினம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6 அன்று கொண்டாடப்படும். தமிழ்நாடு அரசு உறுதுணை கடன் திட்டத்தை யாருக்காக தொடங்க உள்ளது? உறுதுணை கடன் திட்டம் இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினருக்காக தொடங்கப்பட உள்ளது.
டிட்கோவின் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது? பாதுகாப்பு மற்றும் விண்வெளி பூங்கா கோவையில் அமைக்கப்படுகிறது. ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளின்படி வங்கி கணக்கை திறப்பதற்கான குறைந்தபட்ச வயது என்ன? குறைந்தபட்ச வயது எவ்வளவு இருக்கணும்னா 10 ஆண்டுகள் இருக்க வேண்டும். கலைஞர் கைவினை திட்டம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இது மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் PM விஸ்வகர்மா திட்டத்திற்கு மாற்றாகும். குன்றத்தூரில் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 25 பாரம்பரிய கைவினை பொருட்கள் மற்றும் தொழில்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. பிராந்திய கிராமப்புற வங்கிகளை இணைக்க பரிந்துரைத்த குழு எந்த குழு? பிராந்திய கிராமப்புற வங்கிகளை இணைக்க பரிந்துரைத்த குழு VS வியாஸ் கமிட்டி என்பது அந்த குழுவின் பெயராகும். தமிழகத்தின் முதலைகள் பாதுகாப்பு மையம் எங்கு அமைய உள்ளது? முதலைகள் பாதுகாப்பு மையம் அமையவுள்ள இடம் ஆனைக்கரை. இந்தியாவின் முதல் முழுமையான டிஜிட்டல் கல்வியறிவு பெற்ற மாநிலம் எது? முழுமையான டிஜிட்டல் கல்வியறிவு பெற்ற மாநிலம் கேரளா. பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீட்டில் முன்னணியில் உள்ள பஞ்சாயத்துக்களின் எண்ணிக்கையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீட்டில் முன்னணியில் உள்ள பஞ்சாயத்துக்களின் எண்ணிக்கையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் குஜராத் ஆகும். கலைஞர் கைவினை திட்டம் தொடங்கப்பட்ட இடம் எந்த இடம்? இப்பதான் பார்த்தோம், அது குன்றத்தூரில் தொடங்கப்பட்டது. ரிசர்வ் வங்கி சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் பணவியல் கொள்கை குழு அமைக்கப்படுகிறது? அது எந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 45 ZBயின் படி பணவியல் கொள்கை குழு அமைக்கப்படுகிறது. 6 லட்சம் மாணவர்களுக்கு புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு பயிற்சி வழங்கும் நோக்கில் எந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது? அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டமாகும். பிராந்திய கிராமப்புற வங்கிகளை நிறுவுவதற்கு பின்வரும் எந்த குழு பரிந்துரைத்தது? அந்த குழு பார்த்தீங்கன்னா நரசிம்ம குழு. 1997ஆம் ஆண்டு பின்வரும் எந்த பிரகடனத்தின் மூலம் பிம்ஸ்டெக் உருவாக்கப்பட்டது? அது எந்த பிரகடனம் பார்த்தீங்கன்னா பாங்காக் பிரகடனம். எல்லை கிராமங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பின்வரும் திட்டங்களில் எது தொடங்கப்பட்டது? எல்லைப்புற கிராமங்கள், இதுக்கு துடிப்பான கிராமங்கள் திட்டம் தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் நிலையான கழிவு மேலாண்மைக்கான புதிய திட்டம் என்ன? அந்த திட்டத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா தூய்மை மிஷன் என்ற திட்டமாகும். கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டு கொடுக்கும் ஒப்பந்தம் எந்த ஆண்டில் கையெழுத்தானது? அது 1974ஆம் ஆண்டு கையெழுத்தானது. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் 2022இல் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளில் உள்ள 10 முக்கியமான பிரச்சனைகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களிடம் பட்டியலிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. தமிழ்நாடு அரசின் சொற்களஞ்சியம் தொடர்பான சமீபத்திய முடிவு குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? காலனி என்ற சொல் அதிகாரப்பூர்வ பதிவுகளில் இருந்தும் பொது பயன்பாட்டிலிருந்தும் நீக்கப்பட உள்ளது. இந்த சொல் ஒடுக்குமுறை மற்றும் தீண்டாமையின் அர்த்தத்தை அடையாளப்படுத்துவதாக காணப்பட்டது. இதில் அந்த 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். அரசியலமைப்பின் 93வது பிரிவு மக்களவையின் துணை சபாநாயகர் பதவியை பற்றி கூறுகிறது. 17வது மக்களவையிலிருந்து துணை சபாநாயகர் பதவி காலியாக உள்ளது. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு அமைச்சகம் எந்த அமைச்சகம் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லைக்கோட்டை நிர்ணயித்த ஒப்பந்தம் எந்த ஒப்பந்தம்? அந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா சிம்லா ஒப்பந்தமாகும். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்யவும். பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தான் ஜனாதிபதி அயூப் கான் ஆகியோர் 1960இல் கையெழுத்திட்டனர். ஜீலம், சிந்து, செனாப் ஆகிய மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் பாகிஸ்தானால் கட்டுப்படுத்தப்படுகின்றன.
ஜட்லஸ், ராவி, பியாஸ் ஆகிய கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் இந்தியாவால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24 அனுசரிக்கப்படுகிறது. ஆசியாவிலேயே வெப்ப செயல் திட்டத்தை உருவாக்கிய முதல் மாநகராட்சி எது? வெப்ப செயல் திட்டத்தை உருவாக்கிய முதல் மாநகராட்சி அகமதாபாத் மாநகராட்சி ஆகும். இந்திய நீதி அறிக்கை 2025 தொடர்பான சரியான கூற்றை தேர்வு செய்யவும். இந்த அறிக்கையில் கர்நாடகா முதலிடத்தை பிடித்தது. அறிக்கையில் மேற்கு வங்கம் கடைசி இடத்தை பிடித்தது. தமிழ்நாடு 5வது இடத்தில் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. 23வது சட்ட ஆணையத்தின் தலைவர் யார்? 23வது சட்ட ஆணையத்தின் தலைவர் தினேஷ் மகேஸ்வரி அவர்கள். மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய தமிழக அரசு நியமித்துள்ள மூவர் குழு யார் தலைமையில் செயல்படும்? அது யார் தலைமைன்னு பார்த்தீங்கன்னா குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில் செயல்படும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு இந்தியாவில் பட்டியல் சாதியினர் துணை வகைப்பாட்டை அமல்படுத்திய முதல் மாநிலம் எந்த மாநிலம்? அந்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஆகும். மாநில மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் சரியான நேரத்தில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் யார்? அவங்க யாராருன்னு நீதிபதி ஏ பர்திவாலா மற்றும் நீதிபதி மகாதேவன் அவர்கள். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் எந்த பிரிவு தகவல்களை வெளியிடுவதிலிருந்து விலக்கு அளிப்பது பற்றி விவாதிக்கிறது? அந்த பிரிவு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பிரிவு 8. பின்வருவனவற்றில் தமிழ்நாட்டில் மிக நீண்ட காலம் ஆளுநராக பணியாற்றியவர் யார்? அவர் சுர்ஜித் சிங் பர்னாலா என்பது சரி. அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் தமிழக சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்கள் ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்படுவதாக உச்சநீதிமன்றம் அறிவித்தது? அது எந்த பிரிவின் கீழ்? பிரிவு 142 கீழ். தமிழ்நாட்டில் இதுவரை எத்தனை பொருட்கள் புவிசார் குறியீடு பெற்றுள்ளன? தமிழ்நாட்டில் 69 பொருட்கள் புவிசார் குறியீடு பெற்றுள்ளன. எந்த பகுதியைச் சேர்ந்த சின்ன வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? அது பெரம்பலூரை சார்ந்த சின்ன வெங்காயத்திற்கு. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். புளியங்குடி எலுமிச்சை சமீபத்தில் புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது. அதிக அளவு சிட்ரிக் அமிலம் இருப்பதால் இது தனித்துவமானது. இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. கச்சத்தீவு எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷனில் கச்சத்தீவு அமைந்துள்ள இடம் பாக் சலசந்தி என்பது சரி. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிக புவிசார் குறியீடுகள் உள்ளன? அந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டமாகும். பெகாசஸ் என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது? பெகாசஸ் என்ற சொல் எதனுடன் தொடர்புடையதுன்னா கண்காணிப்புக்கான உளவு மென்பொருளுடன் தொடர்புடையது. தமிழ்நாட்டில் ஸ்டெப்ஸ் கணக்கெடுப்பு பின்வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடையது? ஸ்டெப்ஸ் கணக்கெடுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா தொற்றா நோய்களுடன் தொடர்புடையதாகும். மியான்மருக்கு இந்தியா மேற்கொள்ளும் மனிதாபிமான உதவி நடவடிக்கையின் பெயர் என்ன? அந்த உதவி நடவடிக்கையின் பெயர் பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் கங்கா என்பதாகும். புவிசார் அரசியல் குறித்த ரைசினா உரையாடல் எந்த நாட்டில் நடைபெறும்? புவிசார் அரசியல் குறித்த ரைசினா உரையாடல் நம்ம இந்தியாவில் நடைபெறும். 97வது அகாடமி விருதுகள் பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்யவும். அனோரா திரைப்படம் 5 பிரிவுகளில் ஆஸ்கார் விருதை வென்றது. தி ப்ரூட்டலிஸ்ட் படத்திற்காக அட்ரியன் பிராடி சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றார். அனோரா படத்திற்காக மைக்கி மேடிசன் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றார். இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. எங்கு 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 32 வகையான சிலம்பு ஆயுதங்கள் கிடைத்துள்ளன? அது ஆப்ஷனில் ஆதிச்சநல்லூரில் கிடைத்துள்ளன. தவறான இணையை தேர்வு செய்க. பட்டணமருதூர் தூத்துக்குடி, மணிக்கொள்ளை கடலூர், ஆதிச்சனூர் கள்ளக்குறிச்சி, வெள்ளலூர் கோவை. இதில் தவறான எதுவும் கிடையாது, அனைத்தும் சரியானவையாகும்.
கீழ்கண்ட கல்வெட்டுகளில் எது வலுக்கட்டாயமாக வரி வசூலித்ததற்காக விதிக்கப்பட்ட தண்டனையை பதிவு செய்துள்ளது? அது எந்த கல்வெட்டு? ஆப்ஷன்ல ஜம்பை கல்வெட்டு. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். 2025ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருது டாக்டர் யசோதா சண்முக சுந்தரத்திற்கு வழங்கப்படுகிறது. சர்வதேச மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதி ஔவையார் விருது வழங்கப்படுகிறது. விருதாளருக்கு 1.5 அதாவது 1.5 லட்சம் பரிசு தொகையும் பொன்னாடையும் வழங்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். AR வெங்கடாஜலபதி தமிழில் சாகித்ய அகாடமி விருதை வென்றார். விமலா தமிழில் சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருதை வென்றார். இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது. வாழ்ந்து காட்டுவோம் 3.0 120 தொகுதிகளில் செயல்படுத்தப்படும். இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. உலக காசநோய் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? உலக காசநோய் தினம் மார்ச் 24 அனுசரிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் முதல் பொருளாதார ஆய்வறிக்கை யாரால் வெளியிடப்பட்டது? தமிழ்நாட்டின் முதல் பொருளாதார ஆய்வறிக்கை மாநில திட்டமிடல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டது. பின்வருவனவற்றில் இந்தியாவில் முதலில் மூத்த குடிமக்கள் நலனுக்காக ஒரு ஆணையத்தை நிறுவிய மாநிலம் எந்த மாநிலம்? அந்த மாநிலம் கேரளா என்பது சரி. முதல்வரின் கேள்வி பதில் காணொளி நிகழ்ச்சி எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது? அது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களில் ஒருவன் என்ற பெயரில் பெயரிடப்பட்டுள்ளது. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். தமிழ்நாட்டில் 30 இடங்களில் முதல்வர் படைப்பகம் திறக்கப்படும். பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதாந்திர உதவி ரூபாய் 2000. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. தமிழக பட்ஜெட் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். தமிழக அரசு 25 அன்புச்சோலை மையங்களை நிறுவும். இது மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. தமிழ்நாடு பட்ஜெட் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். சுதந்திரத்திற்கு பிறகு 1948ஆம் ஆண்டு மாநிலத்தில் முதல் பட்ஜெட்டை பி கோபால ரெட்டி தாக்கல் செய்தார். அதிக எண்ணிக்கையிலான பட்ஜெட்டுகள் அதாவது 14 பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த பெருமை வி நெடுஞ்செழியன் என்பவருக்கு உண்டு. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். APAARID என்பது பள்ளி மாணவர்களுக்கான 12 இலக்க ஐடி ஆகும். APAARID டிஜிலாக்கர் அண்ட் கல்வி வங்கி கடன்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இதுல 2மே சரியான ஒன்று. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சுகாதார சலுகைகளை பெற கிக் தொழிலாளர்கள் பின்வரும் எந்த போர்ட்டலில் பதிவு செய்யுமாறு மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது? ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எந்த போர்ட்டல்னு பார்த்தீங்கன்னா இ-ஸ்ரம் போர்ட்டல் என்பது சரி. பசு ஔஷதி கேந்திரங்களின் நோக்கம் என்ன? பசு ஔஷதி கேந்திரங்களின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவான கால்நடை மருந்துகளை வழங்குதல் என்பது நோக்கமாகும். பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். கலைஞர் எழுதுகோள் விருது பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. 2023ஆம் ஆண்டிற்கான விருதை நக்கீரன் ஆர் கோபால் மற்றும் சுகிதா சாரங்கராஜ் பெற்றனர். இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. புதிய குற்றவியல் சட்டங்கள் அரசியலமைப்பின் எந்த பட்டியலின் கீழ் வருகின்றன? அந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் பார்த்தீங்கன்னா பொது பட்டியலின் கீழ் வருகின்றன. அரசியலமைப்பின் எந்த பிரிவு ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதியை மாற்ற அனுமதிக்கிறது? அந்த பிரிவு பார்த்தீங்கன்னா பிரிவு 222 1ஆம் பிரிவாகும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு எத்தனை உறுப்பினர்கள் ஆதரவு இருக்க வேண்டும்? எத்தனை உறுப்பினர்கள்? 35 உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்தின் சிறப்பு அனுமதி மனு எந்த சாரத்தின் கீழ் உள்ளது? அது சரத்து 136 கீழ் உள்ளது. பின்வருவனவற்றில் இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது என்ன? அந்த இலக்கிய விருது பார்த்தீங்கன்னா ஞானபீட விருதாகும். கீழ்கண்டவர்களில் 59வது ஞானபீடு விருதை பெற்றவர் யார்?
59வது ஞானபீட விருதை பெற்றவர் வினோத்குமார் சுக்லா ஆவார். விலங்குகள் மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையம் எந்த மாவட்டத்தில் அமைக்கப்படும்? அந்த மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டமாகும். காசம்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தலம் பின்வரும் எந்த காப்பு காடுகளுக்கு அருகில் அமைந்துள்ளது? காசம்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தலம் பார்த்தீங்கன்னா அழகர்மலை காப்புக்காடு அருகில் அமைந்துள்ளது. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். மார்ச் 22 உலக நீர் தினமாக கொண்டாடப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு உலக நீர் தினத்திற்கான கருப்பொருள் பனிப்பாறை பாதுகாப்பு ஆகும். இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். மிஷன் அம்ரித் சரோவர் 2022இல் தொடங்கப்பட்டது. நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 75 குளங்களை புத்துயிர் பெறுவதை இதன் நோக்கமாக கொண்டுள்ளது. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக எண்ணிக்கையிலான கங்கை நதி டால்பின்களை கொண்டுள்ளது? அது எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலமாகும். பிளாக் அவுட் நேரம் என்றால் என்ன? ஆப்ஷனில் பிளாக் அவுட் நேரம் என்பது விண்கலம் மீண்டும் நுழையும் போது பூமியினுடனான தொடர்பை இழக்கும் காலம்தான் பிளாக் அவுட் காலம் என அழைக்கப்படுகிறது. மாளிகைமேடு அகழ்வாய்வு இடம் எங்கு அமைந்துள்ளது? மாளிகைமேடு அகழ்வாய்வு இடம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ளது. நக்ஷா திட்டம் பின்வரும் எந்த அமைச்சகத்துடன் தொடர்புடையது? நக்ஷா திட்டம் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்துடன் தொடர்புடைய திட்டமாகும். காக்கும் கரங்கள் திட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் அவர்களின் வாரிசுதாரர்கள் தொழில் தொடங்க மூலதனமாக 1 கோடி ரூபாய் வரை கடன் தொகையில் 30% மூலதன மானியம், மீதமுள்ள கடன் தொகைக்கு 3% வட்டி மானியம். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் அனைத்தும் சரியான ஒன்று. ஞான பாரத இயக்கத்தின் நோக்கம் என்ன? ஞான பாரத இயக்கத்தின் நோக்கம் கையெழுத்து பிரதிகளை பாதுகாத்தல் என்பது முக்கிய நோக்கமாகும். உலகத் தமிழ் புலம்பெயர் தினத்தின் 2025இன் கருப்பொருள் என்ன? அதனுடைய கருப்பொருள் பார்த்தீங்கன்னா எத்திசையும் தமிழனங்கே என்பது கருப்பொருளாகும். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மக்கானா வாரியம் எங்கு அமையவுள்ளது? அந்த மக்கானா வாரியம் அமையவுள்ள இடம் பீகார் ஆகும். பின்வருவனவற்றில் ஜிஎஸ்டி பதிவை எளிதாக்க உருவாக்கப்பட்ட மையம் எந்த மையம்? அந்த மையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிதா கேந்திரா என்ற மையமாகும். மணற்கேணி செயலியின் நோக்கம் என்ன? மணற்கேணி செயலியின் நோக்கம் டிஜிட்டல் கல்வியை வழங்குவதாகும். கிசான் கிரெடிட் கார்டு கடன் வரம்பு 3 லட்சத்திலிருந்து எத்தனை லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது? 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உலக சமூக நீதி தினம் எது என்று அனுசரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20இல் உலக சமூக நீதி தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவில் அதிக பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த நிதியமைச்சர் யார்? அவர் மொரார்ஜி தேசாய் என்பது சரியான ஒன்று. 2025 பட்ஜெட்டில் நிதி அமைச்சரால் மேற்கோள் காட்டப்பட்ட திருக்குறள் எது? நிர்மலா சீதாராமன் அவர்களால் வான்நோக்கி வாழும் உலகெல்லாம் என்ற திருக்குறள் மேற்கோள் காட்டப்பட்டது. கருணை கொலை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். உச்சநீதிமன்றம் பிரிவு 21 கீழ் இந்தியாவில் செயலற்ற கருணை கொலையை அனுமதித்தது. இந்தியாவில் செயலற்ற கருணை கொலையை அனுமதித்த முதல் மாநிலமாக கர்நாடகா மாறியுள்ளது. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. சர்வதேச தாய்மொழி தினம் கொண்டாடப்படும் நாள் எந்த நாள்? அந்த நாள் பிப்ரவரி 21 ஆகும். ஸ்ரீசைலம் அணை சுரங்கப்பாதை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஸ்ரீசைலம் அணை சுரங்கப்பாதை தெலுங்கானாவில் அமைந்துள்ளது. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிக பொட்டாஸ் வளங்கள் உள்ளன? பொட்டாஸ் எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் காணப்படுகிறது. சூழல் மன்றங்களின் நோக்கம் என்ன? சூழல் மன்றங்களின் நோக்கம் ஆப்ஷனில் காலநிலை கல்வியை வழங்குதல் என்பதாகும். சூரிய ஒளி மின் உற்பத்தியில் முதல் 4 மாநிலங்களை வரிசைப்படுத்துங்கள். அதில் ஆப்ஷனில் ராஜஸ்தான், குஜராத், கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு என்பது சரியான ஒன்று. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான ராம்சர் தலங்கள் உள்ளன? அது தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் அதிகமாக உள்ளன.
மைக்ரோசாஃப்டின் புதிய குவாண்டம் சிப்பின் பெயர் என்ன? குவாண்டம் சிப், புதிய குவாண்டம் மஜோரானா 1 என்பது சரியான ஒன்று. இந்தியாவின் முதல் கடல்சார் விமான நிலையம் எங்கு அமையவுள்ளது? முதல் கடல்சார் விமான நிலையம் வத்வான் என்ற இடத்தில் அமையவுள்ளது. செர்னோபில் அணுமின் நிலையம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? செர்னோபில் அணுமின் நிலையம் பார்த்தீங்கன்னா உக்ரைன் நாட்டில் அமைந்துள்ளது. இந்தியாவின் முதல் AI பல்கலைக்கழகத்தை நிறுவும் மாநிலம் எது? அது மகாராஷ்டிராவில் தான் முதலாக AI பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே நிறுவுறாங்க. ஸ்மார்ட் காவலன் செயலியின் நோக்கம் என்ன? ஸ்மார்ட் காவலன் செயலியின் நோக்கம் ரோந்து நடவடிக்கைகளை கண்காணித்தல் என்பது சரியான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இன்று பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் ஜனவரி முதல் மே மந்த், அதாவது ஜனவரி ஏற்கனவே பார்த்தோம், அதிலே கலந்து ஜனவரி டு மே மந்த் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.